ஹலோ மக்களே, இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னா டி நகர் தான் போகிறோம். அதுக்காக இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். 9 மணிக்கு ட்ரெயின்னு சொன்னாங்க. நாங்கள் நடந்து போகிறது 8:50, 10 நிமிஷத்தில் இன்னும் கிளம்பிடும். அதுக்காக குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கோம். இப்போ பிரிட்ஜு மேலே ஏறிட்டோம். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் தான் நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின். ஆனால் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். கிளம்பிருச்சு ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. சடனாக நின்றுச்சா, நாங்கள் தபன்னு ஓடி போய் அப்படியே ஏறினோம். ஆனால் எதுக்காக நின்றுச்சுன்னு தான் தெரில. எங்கள் டைம் நல்லா இருக்குது. இப்போ ட்ரெயினுக்குள்ளே ஏறியாச்சு. இப்போ தாண்டி போயிட்டுருக்கோம். நாங்கள் போன நேரம் ஜாலியாக இருந்துச்சு. ட்ரெயின் அவ்வளோ கூட்டமே இல்லை. நல்லா ஃப்ரீயாக உட்காந்து போனோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. என் பையன் உட்காந்துட்டே இருந்தான். சடனாக அல்லு வீடியோ எடு அப்படின்னு சொன்னானா, சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். உட்காந்து போஸ்ட் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தான். எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அவனை. அப்படியே என் ஹஸ்பண்ட் கூட கிளிக்கை போட்டு அந்த அங்கிள் பாருங்க இப்போ முறைக்கிறாங்க பாருங்க, என்னடா பண்ணுங்க இதுங்க. இப்போ நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் கொஞ்சம் என்ட்ராக போகிறோம். டடா என்ட்ரு ஆகிட்டோம். ஃபைனலாக சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். இங்கேருந்து நடந்து போய் பார்க் ஸ்டேஷன்லேருந்து தான் ட்ரெயின் டி நகருக்கு. அங்கே போய் ஏறணும். நல்லா நடந்து போயிட்டுருக்கோம். என் பையெல்லாம் செம்ம ஹாப்பி ஆகிட்டான். அவங்க அப்பா பார்த்து, அப்பா ஜுப்பு ஹாப்பி, ரொம்ப ஹாப்பின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு அவ்வளோதான் சந்தோஷம் தாங்கலை. நமக்கு வேறு என்ன சந்தோஷம், குழந்தைங்க சந்தோஷம் தானே நம்மளுக்கு அது சந்தோஷம். இப்போ பார்க் ஸ்டேஷன் வந்தாச்சு. என் பிள்ளை என்னை எப்படி கூப்பிட்றான் பாருங்க. இப்போ பார்க் ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரெயின் வரதுக்காக. அங்கே இறங்கும் போதே ஒரு ட்ரெயின் போயிடுச்சு. சரி இன்னொரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என் பிள்ளை அமுக்கலம் பண்ணிகிட்ருந்தோம் உட்காந்து. இதுதான் நாங்கள் போக வேண்டிய ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இப்போ நாங்கள் இதில் ஏற போகிறோம். எங்கே போனாலும் இங்கே 2 பேரோட அலப்பறை தாங்கலை. என் பையனில் அப்பா இதை பிடிச்சிட்டு நம்ம நின்றுட்டே வரலாம்னு சொல்லி சொன்னானா, இவங்களெல்லாம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே வந்தாங்க. நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன், இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன சொல்றாலோ அதை நம்ம செய்யறோம். நம்ம என்ன கேக்குறேன், உனக்கு பத்தி நீ செய்ய வேண்டியது. அப்ப என்ன மைத்துல நீங்க வந்த நான் வந்து நீ தான கூட்டி வந்தா. செம காமெடியா இருக்குல்ல. அந்த ஆப்போசிட்ல எங்க மூஞ்சி தெரியுறான். அதான் என் பையன் பார்த்துட்டு, இங்க பாருங்க அல்லு தெரியுறான், இங்க பாருங்க அப்பா தெரியுறான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ மாமல்லம் ஸ்டேஷன் வரப்போகுது. மாமல்லம் ஸ்டேஷன் தான் டி நகர். இப்போ இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக கடைங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய கடைங்க இருந்துச்சு. இங்கே ஆப்போசிட்டில் கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடையில் ஸ்லிப்பர்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. கேர்ள் பேபிக்ஸ்லாம் டக்கராக இருந்துச்சு ஸ்லிப்பர்ஸு. இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே இல்லாத பொருளே இல்லை போல், எல்லா பொருளும் இருந்துச்சு. ஹேண்ட்பேக்கு, செப்பல், டாப்ஸு எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே குவி வித்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, டெம்பர் கிளாஸு 59 rupees தான். 3 டாப்பு 500. எங்கே பார்த்தாலும் டாப்ஸு தான். 3 டாப்பு 500 தான் வித்துட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒர்த்து சூப்பராக இருந்துச்சு. இந்த கடையில் ப்ரைடலுக்கான செப்பல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சு. முஸ்லீம்ஸ்லாம் மோஸ்ட்லி இப்போ தான் வாங்குவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்க. இந்த கடையில் ஷாலு, நைட்டி, டாப்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ பொங்கல் வரனால நிறைய ட்ரெண்டிங்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. இன்னர் இயர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. A to Z இந்த ஸ்ட்ரீட்டில் இல்லாத பொருளே இல்லை போல, எல்லா பொருளுமே இருந்துச்சு. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த சாரீஸ் தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கே. ஜோதிகா சாரீ, நீதா அம்பானி சாரீ, ரஞ்சிதமே சாரின்னு சொல்லிட்டு இந்த சாரீஸ்லாம் பேர் ஊற்றி வச்சுருந்தாங்க. இந்த சாரீஸ் தான் ட்ரெண்டிங்கேவான். நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா இருக்குமா? இங்கே நம்ம எதுக்கு சவுகார்பேட் போனோம்? இங்கே வந்துருக்கலாமே. ரேட் அதிகமாக இருக்குமா? ஆனால் பார்வைக்கு நிறைய இருக்கே.
நைட்டிக்கே ஒரு கடை. நைட்டிஸ்லாம் 3 நைட்டி 500 ரூபாய். இந்த பேண்ட்டு தான் பாருங்கள், நைட் பேண்ட்டு. இது 50 ரூபாவா. டிஷர்ட் 50 ரூபான்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக இருந்துச்சு ரேட்லாம். நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, சேட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் நிறைய இருந்துச்சு. இயரிங்ஸ்லாம் அப்பா அவ்வளோ இருந்துச்சு. இந்த பொங்கலுக்கு ஜென்ஸுக்கெலாம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் பெரிய பெரிய கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களுக்கு வாங்குங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு சீப்பாக கிடைக்கும். இன்னர் வேர்ஸ்லாம் இருந்துச்சு நிறைய. ஒரே தெருவில் நிறைய கடை வச்சுருக்காங்களா? என்னது? நீங்கள் அதை கேட்டிங்களா? ஒரு அண்ணன் நாங்கள் போயிட்டுருக்கோம் சொல்கிறாங்க, இங்கே தான் கீர்த்தி சுரேஷ் ஸ்டாப் எடுப்பாங்க, வாங்கலாம். இந்த ஷால்ஸ்லாம் ரொம்ப கம்மி ரேட்டாக இருந்துச்சு. ஒரு ஷால் எடுத்தால் 50 ரூபா, 3 ஷால் எடுத்தால் 100 ரூபா அப்படி சொல்லிட்டு. நம்ம பார்த்து வாங்குறதுல தான் இருக்குது, சீப்பாகவும் இருக்குது, ரேட் அதிகமாகவும் இருக்குது. நம்ம எப்படி வாங்குறதுல தான் இருக்குது. நாங்கள் சுற்றிட்டே இருந்தோமா, ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், அதனால நாங்கள் ஜூஸ் குடிக்க இப்போ போகிறோம். இந்த கடை தான் இது, அன்பழகன் பல ஜூஸ் கடை. இது ரொம்ப வருஷமாக இருக்குது போல். அங்கே தான் நாங்கள் போகிறோம். போய் ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோம். நான் நினச்சேன் இவ்வளோ தான் கடை இருக்குன்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை இன்னும் இருக்குது, வா உள்ள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ரோடு சைடில் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த கடையில எல்லாம் ஜுவல்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு, செம்ம கலெக்ஷன். பேங்கிள்ஸ் இதுன்னு ரோட்டு கடையில் அவ்வளோ வச்சுருந்தாங்க. மெயினாக அந்த ஸ்ட்ரீட்டோடு இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே தான் நிறையவும் சீப்பாக கிடைக்கும் போல். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க. இங்கே கேர்ள் பேபிஸ்க்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ட்ரெஸ். இந்த அண்ணாண்டாலாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்கணுன்னு இந்த அண்ணாண்டா வாங்குங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கடையில் லேடிஸ்க்கான எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு பக்கத்து கடையில் இந்த கடையில் ஸ்வெட்டர்ஸ், கிட்ஸ் வியர்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இது பாருங்க, ஃபுல்லாக கேர்ள் பேபிஸ் ட்ரெஸ் தான். குட்டி குட்டி கவுன்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, குட்டியாக அழகாக இருந்துச்சு. இவங்ககிட்டலாம் லுங்கி இதெல்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லுங்கிலாம் 100 ருபீஸ் தான். சாக்ஸு, டாய்ஸு, டெடி பியர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பாருங்கள், ஃபுட் ஐட்டம் நம்ம ஐட்டம் வந்துருச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கினோம். இந்த அண்ணாட்ட நைட்டிஸ்லாம் வேறு லெவல் கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நைட்டிஸே இவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள், மொபைல் கவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா மொபைலுக்கும் கிடைக்கும் போல். நம்ம ஐட்டம் டெடி பியர்ஸு. இதை பார்த்துட்டு என் பிள்ளை எனக்கு பிக்காச்சு வேணும்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டு இருந்தான். இங்கே மொபைல் கவர்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஆனால் நான் எவ்வளோன்னு சொல்லிட்டுலாம் கேட்கல. நாங்கள் வேறு வேலையாக போயிட்டோமா, அதனால் சீக்கிரமாக ஓடிட்டு இருந்தோம். இந்த அண்ணாட்ட சாக்ஸ்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. பாருங்கள், ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட் தான், நல்லா இருந்துச்சு. லெகின்ஸ்லாம் 100 ருபீஸ் போட்டிருந்துச்சு. குவாலிட்டி எப்படி இருக்கலாம் செக் பண்ணல, ஆனால் அவ்வளோ கம்மியாக போட்டிருந்துச்சு லெகின்ஸ்லாம். பாருங்கள், இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கே. எங்கே பார்த்தாலும் ஜோதிகா, அனிதா, அம்மானின்னு ஏகப்பட்ட கடைங்க இருந்துச்சு. இந்த ஆப்போசிட் ரோடில் நிறைய இருந்துச்சு. ட்ரெஸ்ஸுங்க, ஜுவல்லரிஸு எல்லாமே இருந்துச்சு, செப்பல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டே பார்த்துட்டு இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்தே போனோம், ஆட்டோ கூட யூஸ் பண்ணல. குழந்தைய தூக்கிக்கிட்டு அவனை நடக்க வச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்தோம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும், புதுசாக பார்க்க பிடிக்கும். எனக்கு ஏற்ற மாதிரி தான் அவரும் இருக்கார், அவருக்கு ஏற்ற மாதிரி தான் நானும் இருக்கேன். நல்லா ஜாலியாக போயிட்டு வந்தோம். நாங்கள் என்ஏசிக்கு தான் வந்தோம். ஃபைனலி டி நகரை பார்த்தாச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்ன வரைக்கும் வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோன்னா டி நகரில் இருக்கிற என்ஏசி ஜுவல்லர்ஸ் தான் போகிறோம். அங்கே ஒரு வேலை இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வரும், அது வரை வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும்.